குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கல்வி திட்டத்து கீழே வந்து இன்றைக்கி வந்து கம்பல்சரி, அதாவது கண்டிப்பாக ஒரு மாணவர் வந்து ஃபார்ம் 5 வரைக்கும் முடிக்கணுன்ற ஒரு காலகட்டம் உருவாக்குறது முக்கிய காரணமே வந்து ஆரம்ப பள்ளியிலிருந்து இடைநிலை பள்ளி போகும்போது நிறைய மாணவர்கள் வந்து விடுபட்டு போயிடுறாங்க. ஏன் விடுபட்டு போகிறாங்க பார்க்கும்போது, ஒன்று அந்த கல்வி திட்டத்துக்கு கீழே வந்து அவங்களுக்கு சரியான அவங்களுடைய ஆற்றல் அங்கே இருக்கிறது இல்லை. அப்புறம் இவங்களுக்கு பின்னாடி பல நிறைய சவால்கள் இருக்கு. சரி, பெற்றோர்கள் இல்லாதவங்க, சரியான பாதுகாப்பு திட்டம் இல்லாதவங்க, அதாவது அவங்க தங்கிக்கிற இடம், வறுமை, இந்த மாதிரி நிறைய காரணிகள் இருக்கும்போது அவங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர்றதே பெரிய விஷயம். அது அவங்க காலகட்டம் ஏற அப்போ வந்து 13, 12, 3, 4 போக 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 அது இன்னும் மோசமாகிட்டு சில கட்டொழுங்கு பிரச்சனைலாம் வரும்போது அவங்க நீக்கப்பட்டுருவாங்க பள்ளியிலேருந்து. ஒன்று அவங்களே பள்ளிக்கூடத்தை நிராகரிச்சிருவாங்க, நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது இல்லைன்னு. வீட்டில் உட்காருவாங்க, சேர்க்கை சரியில்லாத நண்பர்களுக்கு போயிட்டு பிறகு அது வந்து ஜுவனைல் கிரைம், அதாவது அந்த குற்ற செயலில் ஈடுபடுற அளவுக்கு சில பாதிப்புகள் வரும். சரி, எல்லாமே கைத்தொழில் தான் இதுக்கு இந்த தீர்வு, ஏன் நம்ம இந்த விஷயத்தை வந்து செய்யக்கூடாது, அந்த அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த அறவாரியம்.